தேமுதிக நிறுவனர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள். அவருடைய நினைவிடத்திற்கு சென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே அஞ்சலி செலுத்த இருக்கிறோம். அவர் கட்சி தொடங்கிய குறுகிய காலத்தில் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக உயர்ந்தார். பரந்துபட்ட அளவில் அனைத்து தரப்பு மக்களின் நல்லாதரவை பெற்றிருந்தார். மக்கள் நல கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக அவர் களத்தில் நின்றார். அவரோடு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கம். இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை 4 மணி அளவில் வள்ளுவர் கோட்டம் அருகே அமித்ஷாவே பதவி விலகு என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அம்பேத்கர் பெயரை 1000 முறை உச்சரிக்கும் அறப்போர் நடத்துகிறோம். அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பது RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளுக்கு எரிச்சலை உருவாக்குகிறது. ஆகவே நாங்கள் அம்பேத்கர் பெயரை 1000 முறை, 10,000 முறை, லட்சம் முறை என உச்சரிப்போம். மீண்டும் மீண்டும் உச்சரிப்போம். அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்துவோம். அத்தகைய ஒரு அறப்போராட்டம் இன்றைக்கு தலைநகர் சென்னையில் நடைபெறுகிறது. ஆயிரக்கணக்கான சிறுத்தைகள் பங்கேற்கும் இந்த அறப்போராட்டத்தில் அனைவரும் இந்த முக உருவை அணிந்து அம்பேத்கர் பெயரை உச்சரிக்க இருக்கிறோம். இன்றைக்கு ஆயிரக்கணக்கானோர் அம்பேத்கர் முக உருவை அணிந்து கொள்ள இருக்கிறோம். அருண் என்ன சொல்றாரு? இந்த கோர்ட் என்ன சொல்றது? புலனாய்வில் இருக்கிறது. ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை நேர்மையாக இந்த வழக்கை விசாரித்து குற்றவாளிகளை அனைவரையும் கைது செய்து பிணையில் வெளியே விடாமல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும். உரிய தண்டனையை விரைந்து பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். கூட்டணி சென்றுவிட்டால் சுய தன்மையை இழந்து விட முடியுமா? கூட்டணிக்காக இதை பற்றி பேசாம இருக்க முடியுமா? இதை பற்றி பேசினாங்கன்னா அடுத்து உள்ள பெண்களுக்கு நடந்தாலும் சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டாரு. அவர் யாரை சொல்றாருன்னு குறிப்பா சொல்லுங்க. நாங்கெல்லாம் சுட்டி காட்டியிருந்தாரு. நீங்க கேட்டு நீங்க சொன்ன மாதிரி சொன்னா அவர் வந்து இப்போ வந்து கேள்வி நாங்கள் ஒன்றும் அமைதி காக்கலையே. அரசுக்கு சுட்டி காட்ட வேண்டிய நேரத்தில் சுட்டி காட்டுகிறோம், கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கிறோம், போராட வேண்டிய நேரத்தில் போராடுகிறோம். எங்களுடைய தனித்துவத்தை ஒருபோதும் நாங்கள் இழந்ததில்லை. அதற்கான ஒரு சூழலும் இங்கே எழவில்லை. அவர் கவன ஈர்ப்புக்காக ஏதேதோ செய்கிறார். அவருடைய நடவடிக்கைகள் அனைத்தும் நகைப்புக்குரியவையாக இருக்கின்றன. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.